bypass 121 திருச்சி. கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்சி 121 போட்டிருக்கா. திருச்சி 121 இடைநிலா பேருந்து. காரைக்குடி விட்டால் திருச்சி தாங்க 121. பிராண்ட் நியூ வண்டி. காரைக்குடி டிப்போ, காரைக்குடி ரீஜன், TN 63, காரைக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாட்டின் தலைநகரமான காரைக்குடி வந்திருக்கோம். காரைக்குடிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வரலாற்றிலே முதன்முறையாக காரைக்குடியிலேருந்து ஒரு 121 சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, இப்போ சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து காரைக்குடிலேருந்து ஸ்ட்ரைட்டாக திருச்சி தாங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா நார்மல் பஸ், அதாவது லோக்கல் பஸ்ஸஸ் எல்லா இடத்துலையும் நின்று போகிற பஸ் இருக்கும், எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா 123 சர்வீஸ் இருக்கும். புதுக்கோட்டை போயிட்டு புதுக்கோட்டையிலேருந்து அங்கேருந்து போவாங்க. அந்த மாதிரி சர்வீஸும் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா காரைக்குடி மக்களின் மிக நீண்ட கால கோரிக்கையான இந்த 121 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணணும் காரைக்குடிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் டிமாண்டிங் இருந்தது. அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த சர்வீஸு. ஸோ ஒரு பஸ் ஓடிட்டுருக்கு காரைக்குடிலேருந்து திருச்சி, திருச்சி டு காரைக்குடி. அந்த மாதிரி டைமிங் வந்து இங்கே வந்து 11:40 காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இப்போது 11:20 ஆகுது. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது இங்கேருந்து டிபார்ட் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணி எப்படி போகிறாங்க, எந்த அளவுக்கு போகிறாங்க, என்ன ஹவர்ஸ் ரீச் பண்ணுறாங்க, இதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோது எல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆகும் காரைக்குடிலேருந்து திருச்சி போகிறதுக்கு. ஏன்னா புதுக்கோட்டை போகிறதுக்கே ஒரு டைம் ஆகிடும். ஏன்னா புதுக்கோட்டைக்கு உள்ளே போயிட்டு அங்கே இறக்கி ஏற்றி அப்புறம் அங்கேயே ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆகிடும். அந்த ஹவர்ஸ்லாம் குறைஞ்சிரும் இந்த டைரக்ட் ட்ராவல் 120 சர்வீஸில். அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம். ஸோ காரைக்குடியை தாண்டி திருச்சி போகிறவங்களாம் ஏறிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், திருச்சி டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ காரைக்குடி 121 சர்வீஸ் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரைக்குடிலேருந்து 6:35 எடுக்கிறாங்க. இதே வண்டி தான். இது போயிட்டு அங்கே திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா டைம் 9:07 காரைக்குடிக்கு. அப்புறம் 11:40 நம்ம ட்ராவல் பண்ணுறேன். இந்த டைம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். அப்புறம் திருச்சி டைம் வந்து 2:27. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5:10 காரைக்குடிலேருந்து கிளம்புவோம். ஐசி பேருந்து பார்த்தீங்கன்னா 8:15 திருச்சியிலேருந்து. அதை லாஸ்ட்டு. ஸோ ஒரு பஸ் தான் போயிட்டுருக்கு. காரைக்குடிலேருந்து 3 சர்வீஸு, திருச்சியிலேருந்து 3 சர்வீஸு. ஸோ ஒரு சூப்பரான பஸ்ஸு பாருங்கள், மக்கள்லாம் ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 123 தான். 123 தான் போயிட்டுருக்கோம். திருச்சி விட்டால் காரைக்குடி விட்டால் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை விட்டால் காரைக்குடி, அந்த மாதிரி தான் போய்ட்டுருந்துச்சு. சில பஸ்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல்லே இப்போ எல்லா ஊருக்கும் போவாங்க. கீரனூர், திருமயம், புதுக்கோட்டை, இந்த பக்கம் பள்ளத்தூர், அந்த மாதிரிலாம் போவாங்க. இப்படி நமக்கு கிடச்சிருக்க பஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது காரைக்குடி மட்டும் இல்லைங்க, காரைக்குடி சுற்றி உள்ள கிராமங்கள், அதே மாதிரி தேவக்கோட்டை, திருவாடனை, அங்கிட்டு வரவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா காரைக்குடி தாண்டி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரைக்குடிலேருந்து திருச்சி தாண்டி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி மட்டும் இல்லை, திருச்சி போகிறவங்க இருப்பாங்க. திருச்சி தாண்டி இப்போ சென்னை போகிறவங்க, இல்லை கோயம்புத்தூர் போகிறவங்க, திருப்பூர் போகிறவங்க, சேலம் போகிறவங்க, பெங்களூர் போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குயிக்காக போகணும்னு சொல்லிட்டு திருச்சி போய்ட்டோன்னா திருச்சியிலேருந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கு இல்லையா. அதனால் வந்து உங்களுக்கு திருச்சிக்கு ஒரு மஸ்ட்டு முன்னாடியே நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். பட் இன்றைக்காக எப்படி சர்வீஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கு வண்டியே கிடையாது, 123 தான். அதே மதுரைக்கும் வந்து விட்டால் நல்லாயிருக்கும். மதுரைக்கு 123 சர்வீஸ் இருக்குது. பட் 121 விட்டால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம் எந்தளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்ட்டு. இருக்கும்போது ஏசி சர்வீஸ் போகுது, 123 சர்வீஸு மதுரைக்கு போகுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருச்சி நிற்கிது, பரமக்குளம் போகிறது, அப்புறம் புதுக்கோட்டை வண்டி நிற்கிது ரெட் பஸ்ஸு. அந்த பக்கம் மட்டும் 129 சர்வீஸ் இருக்குது. பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள். பஸ் பாடி பில்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி பஸ் பாடி பில்டர்ஸ், கரூர். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் போட்டிருக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. கண்ட்ரக்டர் அண்ணா டிக்கெட் கொடுத்துட்டாரு. டிக்கெட் ஃபேர் பாருங்களேன். காரைக்குடிலேருந்து திருச்சி போகிறதுக்கு 121 சர்வீஸில் 100 வாங்கியிருக்காங்க. தெரியுங்களா, லைட்டாக எனக்கே பிரிண்டிங் டிமாத் வந்துருக்கு. ஸோ காரைக்குடிலேருந்து திருச்சிக்கு 100 நான் ஸ்டாப்பில். டைட்டை பாருங்கள், 11:40 ஆகிடுச்சு. நம்ம பஸ் டிபார்ட் ஆகிட்டுருக்கு. காரைக்குடிலேருந்து நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 40 minutes எடுப்பாங்க.
நீங்கள் மற்ற பஸ்ஸு 1 to 3 போனீங்கன்னா ஒரு 2 hour 10 minutes இல்லை 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 2.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ இந்த பஸ் டைம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes. ஸோ நம்ம பஸ் காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்குது திருச்சி நோக்கி. கண்ட்ரக்டர்னா இறங்கிடுவாப்பில். ஏன்னா அவர் வந்து ஏன்னா 1 to 1னால கண்ட்ரக்டர் தேவைப்படாது. ஸோ எல்லாம் கொஞ்சம் இறங்கிடுவாப்பில். வழக்கம் போல் நான் ராம்நாட்டில் ஓப்பனில் ராம்நாட்டு மதுரையில் அதே மாதிரி. டிக்கெட் ஃபேரு 100 ரூபா. அதே மாதிரி கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் வரும். இந்த 1 சீரிஸ் பார்த்தீங்கன்னா காரைக்குடிலேருந்து திருச்சி போகிற 1 to 1 சர்வீஸ் வந்து புதுசு. ஆனால் இதே 1 to 1 சர்வீஸ் நிறைய இடங்களில் போகுது திருச்சியை பேஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து மதுரை 1 to 1 சர்வீஸ் இருக்குது. அப்புறம் திண்டுக்கலுக்கு 1 to 1 சர்வீஸ் இருக்குது. அப்புறம் தஞ்சாவூர் டு திருச்சி எனி டைம் பார்த்தீங்கன்னா நிறைய 1 to 1 சர்வீஸ் குமிஞ்சு கிடக்கும், பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கரூர் கூட நினைக்கிறேன், கரூர் பெரம்பலூர் கூட. ஸோ உங்களுக்கு வந்து திருச்சி சுற்றி நிறையா ஊருக்கு 1 to 1 சர்வீஸ் இருக்குது. பட் காரைக்குடிக்கு லேட். ஸோ ஒரு 7 பேர் 8 பேர் சீட்டு வேக்கண்டாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கல்விவாசலில் போயிட்டுருக்கோம். இங்கே டிக்கெட் சேர்த்திடுவாங்க. பைபாஸ் போகிறதுக்குள்ள கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக திருச்சி தான். காரைக்குடி கல்விவாசல். பாருங்கள் நிறைய பேர் வர்றாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஒன் டூ த்ரீ வருவாங்க. தேவோட்டையிலேருந்து திருச்சி போகக்கூடிய 1 to 3 சர்வீஸ். 1 to 3 இல்லை 1 to 4. காரைக்குடி போட்டிருக்காங்க 1 to 3 போட்டிருக்காங்க. திருச்சி பைபாஸுக்கு முன்னாடி சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஏதோ ஹார்னில் ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன். சவுண்ட் வருது ஒரு இஷ்யூன்னு. அதனால் செக் பண்ணுறாங்க. இல்லைன்னா நம்ம வேறு பஸ்ஸில் மாறி போகிற மாதிரி இருக்கும். சவுண்டு பார்த்தீங்களா, இப்போ ஒரு பஞ்சர் இருக்கும், ஏர் வெளியில் வரும் இல்லையா, அது மாதிரி சவுண்டு பயங்கரமாக நம்ம கேட்குது. வேறு வண்டி கேட்டிருக்காங்க. ஸோ வந்ததுன்னா நம்ம அதில் மாதிரி போவோம். ஒரு 10 நிமிஷமாக நிற்கிது. டைம் பாருங்கள், 2 மணி 12 o'clock ஆச்சு. நம்ம காரைக்குடி ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். பாருங்க, நம்ம பஸ் வந்து பிரேக் டவுன் ஆனதால் பேசஞ்சரில் இறங்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஏதோ கோயம்புத்தூர் வண்டி வந்துட்டுருக்கான், ஸ்பேர் பஸ்ஸு. நைட்டு வந்து கோயம்புத்தூர் வண்டி. ஸோ அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹாரன் இருக்கு இல்லையா, அந்த ஹாரனில் வந்து ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அதனால் வந்து ப்ரெஷர் அப்படி வந்துடுச்சு. அதனால தான் இப்போ வந்து வண்டி ஓட்ட முடியாத கண்டிஷன். ஸோ சூப்பராக கிளம்புனோம். பட் காரைக்குடிக்கு, அதாவது இந்த பக்கம் இல்லையா அரசு ஹாஸ்பிட்டல் தெரியுது பாருங்கள், அவ்வளோ ஹாஸ்பிட்டல், அதுக்கேற்ற மாதிரி வண்டி நிற்கிது. கைஸ், நம்ம பஸ் பிரேக் டவுன் ஆனால் பக்கத்தில் வச்சுன்னா டீ ஷாப் இருக்குது. அங்கே டீ சாப்பிடுவோம். இயர்லி மார்னிங் நம்மள 9 o'clock 9:15 கிளம்புனேன். ஸோ சரியாக சாப்பிட முடியல. இப்போவே மாதிரி ஆச்சு தான் டீ சாப்பிட. கைஸ், இப்போ நமக்கு வந்து ஒரு மாற்று வண்டி வந்துருச்சு, ஸ்பேர் பஸ்ஸு. ஸோ 1 to 1 விட்டு போகிறோம். அது கோயம்புத்தூர் வண்டியா. ஸோ எல்லாம் நிற்கிறலாம் நம்ம ஆளுங்க தான், நம்ம பஸ்ஸில் போல் பண்ணவங்க தான்.
ஸோ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஜிஹெச்குள்ளே போயிட்டு திருப்பி வர்றாங்க. இங்கே வந்து பேரிகேட் இருக்கலாம், திருப்ப முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் பஸ் உள்ளே போயிட்டு திரும்பி வர்றாங்க. அதுவும் புது வண்டி தான், ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள வண்டி. இது ஸ்ரீஹரிபாடி, அது கேஎம்எஸ். எவ்வளோ கூட்டம் ஓடுறாங்க பாருங்கள். இப்போ அவங்க நேரம் வெளியில் இருந்தாங்க, ஆனால் உடனே வந்துட்டாங்க. நான் 20 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, உடனே பஸ் வந்துட்டாங்க. ஸோ பாய் புது வண்டி வீடு கிளம்புறோம். 1 to 1 டெடிக்கேட்டடாக இந்த ரூட்டுக்கு இந்த வண்டி தான். பட் நம்ம வந்து இந்த வண்டியில் போகிறோம். பஸ்க்குள்ளே ஏறியாச்சு. எனக்கு வந்து அதே ஃபீலிங் தான் தருது. அதே வண்டி தான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது முன்னாடி உள்ள வண்டி, அது இப்போ வந்த வண்டி. ஸோ சூப்பராக வேகமாக வந்துட்டாங்க. 20 நிமிஷத்தில், அதாவது கம்ப்ளைண்ட் ஆகி 20 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்து அந்த பஸ்ஸை எடுத்து போகிறாங்க. எடுத்து போய்ட்டு பார்ப்போம், ஏதோ காரணம் டியூப் இருக்குல்ல, ஸோ அதில் இஷ்யூ இருக்காங்க. அது ஓட்ட முடியாது, ஓட்டினா உங்களுக்கு பிரேக் பிடிக்காது, அந்த இஷ்யூ. ஸோ நம்ம பஸ் செகண்ட் வண்டி எடுத்தாச்சு. டைமிங் பாருங்க 12:20. அண்ணன் கொஞ்சம் அக்ரெசிவாக போவார். ஏன்னா வந்து ஒரு 20 நிமிஷம் டிலே ஆகிடுங்க, அதனால் வேகமாக போவார். ஏன்னா டயத்தை பிடிக்கணும், அங்கேருந்து திரும்பணும். அங்கே பார்த்தீங்கன்னா 2:20 டைம், அதனால் டயத்தை கீப்பப் பண்ணணும். ராமேஸ்வரம் போது 1 to 3 சர்வீஸாக போயிட்டுருக்கு. திருச்சிலேருந்து காரைக்குடி வரைக்கும். இங்கேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர். வே டு பள்ளத்தூர் போகிற வழி. ஸோ எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் இந்த பக்கம் தான் வருவாங்க. பள்ளத்தூர் போயிட்டு உள்ளே போயிட்டு இப்படியே வருவாங்க. காரைக்குடி இந்த ரூட்டில், அதாவது காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம தான் 1 to 1 சர்வீஸ், வேறு வண்டி கிடையாது. பட் புதுக்கோட்டை தாண்டி உங்களுக்கு புதுக்கோட்டை நிறையா திருச்சி 71, சென்னை 4 கிலோமீட்டர். Apologies. 78, 80 மேக்ஸிமம் போகிறாப்புல. ஏன்னா போயாங்க, அது வழி கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கம்மா மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க தண்ணி.
காரைக்குடி மதுரை வண்டி போகுது. இந்த பஸ் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். மதுரையிலேருந்து சாயந்தரம் அந்த பஸ் தான் போயிட்டுருக்கு மதுரைக்கு. ரைஸ் இது முக்கியமான இடம். ஏன்னா புதுக்கோட்டை இங்கேருந்து 10 கிலோமீட்ரு தெரியுதுங்களா. ஸோ எல்லா பஸ்ஸும் காரைக்குடியில் எல்லா வண்டியும் எப்படி தான் போவாங்க. ரைட் எடுத்து போயிட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு வெளியில் வந்து போகிறதுக்குள்ள நமக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக பைபாஸில் போய்ட்டுருக்கோம். நீங்கள் வந்து பொன்னமராவதிக்கு வரலாம். வேட்டு பொன்னமராவதி. இந்த பக்கம் லைட்டாக மோனமாக இருக்குது. புதுக்கோட்டை பைபாஸ் போயிட்டுருக்கோம். இங்கே வெயில் கிடையாது பாருங்களேன். திருச்சி இங்கேருந்து 47 கிலோமீட்டர். போயிட்டு புதுக்கோட்டை டவுன். டைம் பாருங்களேன் 12:45 12:45 அது. நம்ம அஃபிஷியலி பார்த்திங்கன்னா நம்ம பஸ் வந்து 11:40 எடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் வந்து காரைக்குடி ஜிஹெச் பக்கம் தான் இல்லையா. ஸோ 12 o'clock எடுத்தாங்க வண்டி. 3/4 மணி நேரத்தில் நம்ம புதுக்கோட்டை கிராஸ் பண்ணுறோம். புதுக்கோட்டை பைபாஸ் இது. அதாவது திருச்சியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு என்ன இதுதான் வழி. இங்கேருந்து புதுக்கோட்டை டவுன் 6 கிலோமீட்டர். நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருச்சி. தஞ்சாவூர் பைபாஸ். காரைக்குடி 123. நிறைய 123 பார்த்துட்ருக்கோம். திருச்சியிலேருந்து காரைக்குடி போகக்கூடிய பஸ்ஸு. ஒரு புக்கு பார்த்தீங்களா, இந்த மலையை அப்படியே பொட்டஞ்சி எடுத்துட்டாங்க பாருங்கள். பாறை சாதாரண எக்ஸ்பிரஸ் வண்டி எல்லா ஊருக்கும் போவோம். ஏன்னா போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பயம் கூட்டுறது எல்லா ஊரும் போவாங்க. கீரனூர், புதுக்கோட்டை, வெள்ளத்தூர், காரைக்குடி, கல்லல் இந்த மாதிரி வரலாம்.
பார்த்தீங்களா 1:20 2 நிமிஷம் இருக்குது. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 1:20க்கு நம்ம திருச்சி போயிருக்கோம். ஆனால் போக முடியல, ஏன்னா பிரேக் டவுன்னால. இந்த செட்ஸ் பாருங்களேன், சென்ட்ரல் மீடியம் அழகாக லைட்டு சூப்பராக, லைட் மாதிரி தெரியல, ஒரு பூ மாதிரி அழகாக டிசைன் பண்ணி நைட்டு வீடு இப்போ சூப்பராக இருக்கும் பார்த்தா. சிட்டியில் உள்ளே வந்துட்டோம். ரைட் சைடில் ஏர்போர்ட். வெல்கம் டு திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நமக்கு முன்னாடி போகிறது பாருங்கள், ஆர்எஸ் மங்கலம், திருவாடானை, தேவகோட்டை, இந்த ஊர் காரைக்குடி, புதுக்கோட்டை எல்லா ஊரும் சுற்றிட்டு வருது. ராமேஸ்வரம் திருச்சி, திருமயம், புதுக்கோட்டை, கீரனூர் எக்ஸ்பிரஸ் பஸ் இதெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், விடிஞ்சிடும். ராமேஸ்வரம் பஸ்ஸெல்லாம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் வந்து, ஏன்னா லாங் ரூட் பஸ்ஸு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இப்போ காரைக்குடி, தேவகோட்டை, புதுக்கோட்டைலாம் ஓகே. சின்ன சின்ன ஊருக்குலாம் தேவையே கிடையாது. திருமயம்லாம் நிறைய வண்டி போகும், காரைக்குடிலேருந்துலாம் போகும். திருமயம், கேரளூர்லாம் அவசியம் கிடையாது, சிட்டி பஸ்ஸே போகும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 to 9 மாதிரி 1 to 7 அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து அங்கேருந்து வர முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு. லெஃப்ட் சைடில் டிமார்ட்டு, ரைட் சைடில் ஏர்போர்ட். திருச்சி டிவிஎஸ். வெல்கம் டு ராக்போர்ட் சிட்டி. திருச்சி டைம் பாருங்கள், 1:30 அது 10 நிமிஷத்தில் போகணும். ஆன் டைம் பார்க்கலாம். வேதாரண்யம், திருச்சி சேலம் வண்டி போகுது. பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ். ஒன்று 35 பஸ் ஸ்டாண்ட் நெருங்கிட்டு இருக்கோம். டிராஃபிக் தான் இங்கே அதிகமாக தெரியுது. ஜங்ஷன் ரயில் நிலையம். வந்தாச்சு திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ், திருச்சி சிட்டி. நைட்லாம் பார்த்தா ஜோஜோன்னு இருக்கும். டயத்தை பார்ப்பேன், 1:38 தெரியுதுங்களா? ஆன் டைமுங்க. திருச்சி 1:40. ராமநாதபுரம் மினிமிசல், ராமநாதபுரம் திருச்சி புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ராமேஸ்வரம், தொண்டின்னு வரிசையாக பஸ் நிற்கிது. என்ன ராக்கில் போட்டார், டைம் பாருங்கள் 1:40. கரெக்டாங்க விசிறு தட்டாமல் ஒன்டாப்பில் 1:40க்கு. ஃபைனலி நம்ம திருச்சி சென்ட்ரல் டெர்மினஸ் வந்தாச்சு, மத்திய பேருந்து நிலையம். டைம் காமிச்சிருப்பேன் ஷார்ப்பாக 1:40. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 1:20. 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் டைமு காரைக்குடி திருச்சி வரைக்கும். கொஞ்சம் அந்த பஸ்ஸுடைய என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனைனால இப்போ பஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபடி வந்ததுன்னா 1:20க்கு ஷார்ப்பாக வந்திருப்போம். ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த கரெக்டாக அந்த நான் அப்பயே சொல்லியிருப்பேன் 20 மினிட்ஸ் டிலே போகிறோன்ட்டு. சூப்பராக மேனேஜ் பண்ணி அண்ணன் வந்து இறக்கி விட்டாப்புல, இறங்கி சரச்சரச்சன்னு போயிட்டுருக்காப்புல.
ஏன்னா அவருக்கு வந்து அடுத்த ஷெட்யூல் இருக்கு இல்லையா. ஒரே பஸ் தான் ஓடுது. இங்கே திருச்சியிலேருந்து காரைக்குடிலேருந்து திருச்சிக்கு 3 சிங்கிள், திருச்சியிலேருந்து காரைக்குடி 3 சிங்கிள், மொத்தம் 6 சிங்கிள் ஓடிட்டுருக்காரு. ஒரே டிரைவர், காலைல ஏறினவர் நைட்டு இறங்குவார். ஸோ ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. காரைக்குடி மட்டும் இல்லை, காரைக்குடி தாண்டி தேவக்கோட்டை, திருவாடனை, ஏன் ராம்நாடுலேருந்து ராமேஸ்வரம் வரவங்க கூட நீங்கள் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சர்வீஸு. 1 மணி நேரம் 40 நிமிஷம் சொன்ன மாதிரி. மற்ற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் சொல்லுவாங்க, 2.5 மணி நேரம், 2:10, 2:15. நம்ம எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் எங்கேயும் போங்க தெரியும். ஸோ இந்த பஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு ஒரு பஸ் தான் ஓடுது, டைமிங் பார்த்துங்க, டைமிங் காமிச்சிட்றேன், அதுபடி வாங்க. சூப்பராக வந்தாச்சு. நானுமே ஃபியூச்சரில் அடிக்கடி நான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது தான், வ்ளாக் பண்ணுறது கிடையாது. பட் நான் நார்மலாக வந்து எங்கேயாவது போயிட்டு போகும்போது, ஊருக்கு போகும்போது இந்த ரூட் ட்ராவல் பண்ணுறது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக போய் சேர்ந்துடலாம் டைமுக்கு. அவ்வளோதான் கைஸ், என்ன சொல்கிறதுக்கு. ஸோ காரைக்குடி மக்களே, 15 டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த சர்வீஸ் லான்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் சர்வீஸ் அதிகப்படுத்துவாங்க, நிறைய பஸ் விடுவாங்க. அதே மாதிரி மதுரைக்கும் கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க. ஸோ தட் மதுரைக்கும் ஈக்குவலண்ட்டாக போகிறாங்க. காரைக்குடிலேருந்து திருச்சி கட்டி போகிறாங்களோ அதே மாதிரி மதுரைக்கும் வந்து நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து 1 to 1 விட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் காரைக்குடி மக்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னொன்று பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பஸ் விளாக் வந்து சூப்பராக வந்திருக்காது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான எடுத்துக்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். இதுதான் நமக்கு வந்து கிடைக்கல, காரைக்குடியோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பஸ்ஸுங்க. லாங் ரூட் பஸ்னால் வந்து இந்த பஸ்ஸும் குறையே இல்லை, சூப்பராக அடிச்சு பிடிச்சி எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ அங்கே வந்தாப்புல. அண்ணே ரொம்ப நன்றி, சூப்பராக ஓட்டுனீங்க. அவங்க பேர் என்ன? திருக்குமார். திருக்குமார். நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து கல்லல் பக்கத்தில் குருந்தம்பட்டி. குருந்தம்பட்டி. ஓகே, குருந்தம்பட்டு. எவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கீங்க இந்த ரூட்டில்? நான் சேர்ந்து 17 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. ரொம்ப நன்றி.